ராமராமா, ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாசம் 1ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 17ஆம் தேதி சுக்லபக்ஷ திரையோதசி திதி. நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம். கார்த்தால 8 மணி 25 நிமிஷம் வரை. பின்பு ஆயில்ய நட்சத்திரம். சோபன யோகா கௌலவ கரணம். இன்னைக்கு மகா பிரதோஷம். விசேஷமான ஒரு நாள். முக்தி க்ஷேத்திரத்துல ஒன்னான காஞ்சிபுரம் ஜெகதம்பிகை காமாட்சி அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒரு திவ்யமான பீடம் காஞ்சி காமகோட்டி பீடம். காமகோட்டி பீடத்துல 69வது ஆச்சாரியாளாக ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்து பரமானுகிரகம் பண்ணினா. அப்பேற்பட்ட மகான் அவர் லோகத்துக்கு பண்ணின உபகாரம் ரொம்ப பெருசு. மகா தபஸ்விகளாக இருந்து கொண்டு லோகோபகாரமாக பல காரியங்களை அவர் செய்தார். அவருடைய தபசக்தி, வாக்சக்தி, அனுகிரக சக்தி, அதனால பல பாமர மக்கள் எல்லாரும் உபகாரம் அடைஞ்சிருக்கா. இன்னைக்கும் அவர் அதிஷ்டானத்துல இருந்துண்டு அரூபமாக இருந்துண்டு காட்சி கொடுத்துருக்கார். அவருடைய ஆராதன தினம் இன்னைக்கு. அவரை விசேஷமாக ஆராதிக்க வேண்டியதான நாள். எல்லாரும் புதுப்பெரிவா அப்படின்னு பிரசித்தி பெற்றதான ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பூஜித்து ஆராதன மகோத்சவத்துல கலந்துண்டு நமஸ்காரம் செய்து அல்லது வீட்டிலேயே அவருக்கு பூஜை செய்து மனசால தியானம் பண்ணி அந்த மகானை நமஸ்கரித்து அவருடைய அனுகிரகத்தை அடைய வேண்டியதான நாள். இன்றைய தினம் ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நாளைய தினம் மாசி மகம். இந்த மகா புண்ணிய நாளில் நாம் அவசியம் செய்ய வேண்டியவை என்ன? அதாவது மாசி மகம் பிரம்மோற்சவம் அப்படின்னு கும்பகோணம் ஜில்லால ரொம்ப ரொம்ப பிரசித்தம். கும்பகோணத்துல கும்பேஸ்வரர் ஆலயம் மற்றும் பல சிவாலயங்கள் இருக்கு, பல விஷ்ணு ஆலயங்கள் இருக்கு. எல்லா கோவில்லையுமே இந்த மாசி மாசத்துல பிரம்மோற்சவம் நடக்கும். இது ரொம்ப சுப்பிரசித்தம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை மாமாங்கம் அப்படின்னு மகாமகம்னு பேர் அதுக்கு. அததான் மாமாங்கம்னு சொல்றது. இந்த கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகாமக குளத்துல சகல தீர்த்தங்களும் சேர்றது. அங்க ஸ்நானம் பண்ணா மகாபாபங்கள்லாம் போறதுன்னு சாஸ்திரம். இப்படி 12 வருஷத்துக்கு ஒரு முறை அது சம்பவிக்கும். அப்படி இந்த மாசி மகம்ங்கிறது ஒரு பெரிய புண்ணிய காலமாக இருக்கு. விசேஷமாக ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி மாசி மாசம் மகா நட்சத்திரம் பௌர்ணமி இப்படி கூடி இருக்கக்கூடியதான அன்றைய தினம்தான் சாயங்காலம் அவதாரம் பண்ணா ஆவிர்பவிச்சாள் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. இப்ப இன்றைய தினம்தான் ஸ்ரீ லலிதா ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது. இந்த மாசி மகத்தன்னைக்கு புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்றது, கும்பகோணத்துல போய் உற்சவத்துல கலந்துக்கிறது, பகவானை தரிசனம் பண்றது மற்றும் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றது. அதுவும் சந்திர கிரணங்கள் நமது சரீரத்துல நமது உடல்ல படுறா மாதிரி உட்காண்டு வெட்ட வெளியில சந்திரனுடைய கிரணம் நமது சரீரத்துல படுறா மாதிரி உட்காண்டு இப்படி சாயங்காலத்துல லலிதா பரமேஸ்வரிய சந்திர பிம்பத்துல தியானம் பண்ணிட்டு லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிவிட்டா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அது தீந்துரும். மனசு நோயா இருந்தாலும் தீந்துரும். சரீரத்துல இருக்கக்கூடியதான நோயாக இருந்தாலும் தீந்துரும். மனக்கவலை தீர்ந்து விடும் என்றெல்லாம் புராணங்கள் சொல்றது. இப்ப இந்த லலிதா பரமேஸ்வரிய பூஜை பண்ணி இந்த மாசி மகத்தை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். ராமராம்.